ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அஜித் சார் நடிப்பில் ஒரு பக்கம் குட் பேட் அக்லின்னு ஒரு பக்கம் விடாமுயற்சி, எந்த படத்தினுடைய அப்டேட் வரும், எந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பாராத வகையில் அவர் வந்து 24H சீரியஸ்க்கான ப்ராக்டிஸ் செஷன், அது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு டீசர் நேற்று விட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில் வைரலாக பற்றிக்கிச்சுன்னு சொல்லலாம். அஜித் சார் ரீசெண்ட் டைமில் ஒரு ட்ரெயினிங் மாதிரி ஒரு நிறையா கார் ஓட்டுறதில் ஒரு ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் துபாயில் அடுத்த வருஷமும் நடக்க போகிறார், ஜனவரி மாதம் நடக்க போகிறார். 24H சீரீஸில் பங்கு பெறாரு. இது உலகத்திலேயே F1க்கு அப்புறமாக, அதாவது ஃபார்முலா 1 ரேசிங்க்கு அப்புறமாக ரொம்ப பிரபலமான ஒரு ரேஸ். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து சினிமாவில் பயங்கரமாக பில்லாலாம் நடித்து பயங்கர பிஸியாக நடிச்சுட்டு இருக்கும்போது ரேஸில் கலந்துக்கிற ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பான்சர் இல்லாமல் ஒரு நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. அப்படி ஒரு 15 வருஷத்தை ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த முதல் ரேஸில் கலந்துக்க அஜித் சாருக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு. இப்போது உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு. அவருக்கு வயசு 50 தாண்டிடுச்சு. ஸோ நம்ம நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு, கனவு அடையிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்கிறதுக்கு அஜித் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறையா இடங்களில் நிறையா அவருடைய நகர்வுகள் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ரோட் ட்ரிப் பைக்கில் போகும்போதாக இருக்கட்டும், அந்த ஃபிலாசபிக்கில் அவர் பேசுகிறது, இப்போ இந்த அச்சீவ்மெண்ட், எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிம்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆகலாம் மறந்துட்டாங்க. சூப்பர்ப்பா, செமப்பா, நம்ம ஊர் ஆள் ஏகே வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது, அந்த ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குமே இருக்குது. துபாயில் நடக்க இருக்கிற ஜனவரி மாதம் நடக்க இருக்கிற 24H சீரியஸ், இதில் Porsche 992 GT3 கப் மாடல் தான், அந்த காரை தான் அவர் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவர் பேரே அதில் போட்டு மொத்தமாக ரீமாடலிங் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் மாற்றிருக்காங்க, கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஃபோட்டோஸ் பார்த்தோம். ஷாலினி அவங்க வந்து அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வீடியோலாம் வந்துச்சு. ஓகே, Porsche இது தான் ஓட்ட போகிறாரா அப்போலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டீட்டெயிலான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. Porsche 992 GT3 கப் உலகத்திலேயே Porsche ரேஸ் அந்த மாடல் கார்ஸ் வந்து ரொம்ப கிராக்கி ஜாஸ்தி. இந்த காரினுடைய விலை 2,74,00,000 நினைக்கிறேன். இந்த 24H சீரீஸ் பற்றி சொல்கிறதா இருந்தால் 24 மணி நேரம் இந்த ரேஸ் நடக்கும். ஸோ அஜித் சார் இல்லாமல் கூட இன்னும் 3 பேர், அந்த டீம் மொத்தம் 4 பேர். அந்த கிளிம்ஸில் வந்து இந்த 4 பேருமே, அந்த டீமில் இருக்க 4 பேருமே காமிச்சிருப்பாங்க. ஸோ 24 மணி நேரத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வண்டி ஓட்டணும். ஸோ தொடர்ந்து 24 மணி நேரம் கார் ஓடிக்கிட்டே இருக்கும். நடுவில் பிரேக், ஃபியூல் ரீஃபில் பண்ணுறது, டயர் மாற்றுறது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆள் மாறிட்டே இருப்பாங்க 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாமா, அந்த கேப்பில் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. 2003 வருஷம் BMW ஏஷியா சாம்பியன்ஷிப் கார் ரேஸில் தான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறார். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிறாரு. அந்த கார் ரேஸ்க்கு ஏகேக்கு வந்து நரேன் கார்த்திகேயன் நிறையா இன்புட் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ அவர் ஆல்மோஸ்ட் ஒரு சீனியர் பர்சன் கார் ரேஸிங்கில், ஸோ நிறையா இன்புட் கொடுக்குறாரு. அதுதான் அவர் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்ட கார் ரேஸ், ஏகே கலந்துகிட்ட கார் ரேஸ். அதுக்கப்புறம் F2 யூரோப்பில் நடந்த, மொராக்கோவில் நடந்த F2வில் கலந்துக்கிறாரு. பட் பாதியிலேயே அவர் வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை இதோ. அதுக்கப்புறம் அவர் கார் ரேஸில் கலந்துக்கல. இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய ரேஸில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் முழுக்க நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மங்காத்தாக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். மங்காத்தாக்கு முன்னால் தான் இந்த மொராக்கோவில் F2 ரேஸில் கலந்துக்கிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் கார் ரேஸ் வேணாம், நம்ம முழுக்க சினிமாவில் கவனம் செலுத்துன்னு சொல்லிட்டு மங்காத்தா பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் பில்லா 2 பெரிய லெவலில் அதிகமான பொருட்செலவில் பில்லா 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா கோவாவில் போயிட்டு இருக்கும்போது ஃபார்முலா 1 ரேஸ் முதல் முறையாக இந்தியாவில் நடக்குது, நொய்டாவில். அப்போ அஜித் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாதுல்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பத்திரிகையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது அஜித் அவர்கள் சொன்னது, ஏகே சொன்னது, என்னுடைய மனசு முழுக்கவே நோய்டாவில் தான் இருக்குது, அந்த லைவ் ஆக்ஷன் அதை பார்க்க முடியலையே, அதை என்ஜாய் பண்ண முடியலேன்னு எனக்கு வந்து மனசு கிடந்து அடிச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். ஆனால் இருந்தாலும் நரேன் கார்த்திகேயன் மாதிரி நிறைய பேர் பங்கு பெறுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஸோ இது வந்து அவர் எந்த அளவுக்கு ரேஸை என்ஜாய் பண்ணார், அதை பண்ண முடியல இப்போ அவர். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ், சினிமாக்குள்ளே முழுக்க கவனம் செலுத்தணும். ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த மொராக்கோ F2 ரேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் விட்டு தான் போகிறார். ஸோ ப்ரொடியூசர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அந்த சமயத்தில் தான் கௌதம் வாசுதேவ் மேனன் வெயிட் பண்ணிருந்தது. அப்புறம் வெங்கட் பிரபுக்கு படம் பண்ண சொல்லணும்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு அவர் சொன்ன அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இப்போது 24 ஹவர்ஸ் சீரியஸ் துபாயில் நடக்கிற 24 ஹவர்ஸ் சீரியஸில் ரெடி ஆகிட்டார். ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டுருக்கு. ஸ்பெயினில் ஒரு F1 ட்ராக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நேற்று பார்த்தோம். அவரோட அந்த காரில் வந்து அவர் பேர் பொறிக்கப்பட்டு கலர்லாம் மாற்றி, அதே மாதிரி அந்த பெட்ரோல் டேங்க், அந்த ஃபியூல் டேங்கினுடைய அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறைக்கான லோகோ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் நோட்டபுளாக இருந்துச்சு அவருடைய காரில். இந்த வருஷம் வந்து அவருடைய படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு பேசிகிட்டு இருக்கும். பட் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த 24 ஹவர்ஸ் சீரிஸ் வந்து பிரபலமாக இருக்கும் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில். நம்ம கோலிவுட் ரசிகர்கள் வந்து சினிமா மட்டும் இல்லாமல் 24 ஹவர்ஸ் சீரிஸை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இறுதிக்குள்ளே அவருக்கான அந்த சினிமா கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர போல இருக்குது. விடாமுயற்சி ஏதாவது பேட்ச் இருந்தால் அதை முடிப்பார். குட் பேட் அக்லிக்கு வந்து இன்னும் 7 நாள் ஷூட் இருக்குது, படத்தினுடைய டப்பிங் இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு முழுக்க ரேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஜனவரி மாதம் நடக்கிற 24 ஹவர்ஸ் சீரிஸ், துபாயில் நடக்கிற அந்த சீரிஸ் வந்து தெரிஞ்சு கோலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு IPL மேட்ச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, இந்த விஷயத்தில் குட் பேட் அக்லி படத்தை மறந்துட வேணாம். அந்த படம் சங்கராந்தி பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற டாக் வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட புஷ்பா 2 சென்னையில் நடந்துச்சு இல்லையா ஒரு ஃபங்க்ஷன், அதில் வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் நாங்கள் ஒரு புது டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நேற்று தெலுங்கு பக்கம் ஏதோ ஒரு படங்க, அங்கே ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் நடக்கும்போது மறுபடியும் இந்த டாபிக் வருது. அப்போது படம் சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்கராந்திக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் அதற்காக வேலை பார்த்துட்ருக்கோம், கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்படி பொங்கலுக்கு அங்கே ரிலீஸ் ஆகும்போது அப்படியே தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் இன்னும் அந்த வைல்டு கார்டு என்ட்ரி அப்படியே தான் இருக்குது. பொங்கலுக்கு குட் பேட் அக்லி திரைப்படம் டெஃபினட்டாக வரும் தான் போல இருக்குது. நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடணும். அது டிசம்பர் மாதம் 2nd வீக்கில் அந்த 15th வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணலாம்.